மற்றும் ஓர் அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். நடிகர் விஜயன் பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கும் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை நீலாங்கரையிலிருக்கு தன்னுடைய இல்லத்திலிருந்து பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு இல்லத்திற்கு விஜய் சென்றிருக்கக்கூடிய நிலையில் பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கும் போலீசார் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கும் அண்மை தகவல் விவரங்களை செய்தியாளர் ரேவதி வழங்க நாம் கேட்கலாம். ரேவதி, எவ்வளவு போலீசார் பாதுகாப்பு பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு போடப்பட்டிருக்கு? என்னென்ன அறிவுறுத்தல்கள் காவல்துறை தரப்புல விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு? இன்று காலை தான், அதாவது இது சனிக்கிழமை இரவு சென்றவர் இன்று காலை தான் நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டு தற்பொழுது பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது மற்றொரு இல்லத்திற்கு வந்திருக்கிறார். ஏற்கனவே நீலாங்கரை இல்லத்தை பொறுத்தவரை அவர் வந்த உடனேயே இது மாதிரியான சம்பவங்கள் அடுத்தடுத்து கூட்ட நெரிசலில் மயக்கமடைந்தது, உயிரிழப்புகள் தொடர்ந்து அதிகரித்தது போன்ற சம்பவங்கள் நடந்ததற்கு பின்னராக காவல்துறை பாதுகாப்பு அந்த இல்லத்திற்கு அவருக்காக கொடுக்கப்பட்டிருந்தது. அவரது இல்லத்திற்கு செல்லக்கூடிய வழியின் தொடக்க இடத்திலேயே பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் இருந்தனர். தேவை இல்லாமல் யாரும் உள்ளே செல்ல அனுமதி அளிக்கப்படாமல் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நேற்று இரவு விஜயின் இல்லத்திற்கு, நீலாங்கரை இல்லத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததையும் கூட பார்க்க முடிந்தது. அதற்காக பாம்ப் ஸ்குவாட் நேரடியாக வந்து அங்கு சோதனை செய்ததையும் பார்க்க முடிந்தது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் காலையில் தான் நீலாங்கரை இல்லத்திலிருந்து பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வந்திருக்கிறார். குறிப்பாக நேற்று முழுவதுமே எங்கும் செல்லாமல் இருந்து இத்தனை விஷயங்கள் நடந்து, அதாவது கரூரில் இவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு கட்சி தலைவர்கள் நேரில் சென்று அவர்களது விஷயங்களை ஆறுதல்களை தெரிவித்திருக்கிறார்கள். அரசு தரப்பில் இருந்து நிதி உதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளில் தொடர்பாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எந்த அரசியல் கட்சியின் கூட்டத்தில் நடைபெற்றதோ அந்த கட்சியின் தலைவர் தற்பொழுது வரை எந்தவித ஒரு நடவடிக்கையும் அவர்களை நேரில் சென்று சந்திக்கவில்லை என்று தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு வருகிறது.